ஒரு கதைக்கு வந்து 3 பார்ட் இருக்குங்க. ஒரு படத்துக்கு 3 பார்ட் இருக்கு. அதில் வந்து 3 பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனுவாங்க, ப்ரொடக்ஷனுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனுவாங்க. இதை வந்து எப்படியும் நம்ம படிச்சுக்கலாம். அதாவது இது ஃபவுண்டேஷன். அது போன பதிவில் நம்ம ரமேஷ்ட நிறைய விஷயங்கள் கேட்டதில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உங்கள் ஸ்டோரியும் நல்லாயிருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக ஹூ இஸ் அ டைரக்டர் அப்படின்றதுல ரொம்ப ஈஸியாக கிளியராக புரிகிற மாதிரி சொன்னார். இன்றைக்கி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ன்ற கேள்வி இருக்குது. லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். ரமேஷ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு த ப்ரோக்ராம். வி ஸ்டார்டட் வித் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், ஹூ இஸ் அ டைரக்டர். கம்மிங் பேக் டு த ஃபவுண்டேஷன், இப்போ இந்த இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், சரி ஓகே, கதை எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் திஸ் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ன்றதை நம்ம எப்படி அணுகணும்? I'm a social media person, or I want to get into this. I want to understand it. Why is it called pre-production? Yeah. Or what is the importance of this? Production is filmmaking. ஆமா. You make the film. Make the film போது எல்லாருமே அதில் வந்துடுறாங்க உள்ள. அதுக்கு கேமராமேன் வந்துடுறாரு, டெக்னீஷியன்ஸ் வந்துடுறாங்க, ஆக்டர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அது வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து என்னென்னா, இந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம முன்னாலேயே டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது எல்லாமே எவ்ரிதிங் யூ மேக் இட் பக்கா, அதாவது கன்ஃபர்ம்டு இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸப் ஆகுறது. ஆனால் நம்ம அது கொஞ்சம் சிலது வந்து மாறலாம், அது டியூ டு சிச்சுவேஷன்ஸு ஒரு ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது வேறு, தட் இஸ் இம்மெட்டீரியல். ஆனால் நீங்கள் யூ ஷுட் பி ஷுர் இதுதான் கதை, இதுதான் திரைக்கதை, இதுதான் வசனம், இதுதான் லொக்கேஷன், இவங்க தான் நடிகர், இவர் தான் கேமராமேன் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிற பார்த்தீங்களா, அதுதான் ப்ரீ ப்ரொடக்ஷன். வெரி சிம்பிள். ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு டெரைவேஷன் ஆஃப் பட்ஜெட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இந்த பட்ஜெட்டில் இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம யார் நடிகர், யார் கேமராமேன், யாருன்றதை டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த முடிஞ்சிடும். எது? கான்வர்சேஷன் வித் ப்ரொடியூசர், டிஸ்கஷன் வித் ப்ரொடியூசர், டெசிஷன் மேக்கிங் வித் ப்ரொடியூசர், ஹூஎவர் இஸ் இன்வெஸ்டிங். லொக்கேஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பேன். இதெல்லாம் லொக்கேஷன்ஸு, இவர் தான் கேமராமேன், இவர் தான் எடிட்டரு, இவர் தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, நடிகர்கள் இவங்க. இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவேன்னா ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். இந்த கேரக்டருக்கு 3 நடிகர், ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இவர் ஓகேவாக இருப்பார், பரவாயில்ல இவர் நல்லா நடிக்கிறாரு, பட்ஜெட்டை ஏற்றிக்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இவரை போவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸோடு பண்ணுறது. 3 ஆப்ஷன், 3 எடிட்டரு, 3 கேமராமேன், 3 எல்லா ஆப்ஷன்ஸும் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அதை தெளிவாக இவங்க தான் இது தான் அப்படின்றத பேசி, அவர் சில சமயம் இல்லைங்க இவரே வச்சுங்க, இவரை படம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ நம்ம அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர்றதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மேலே கான்ஃபிடென்ஸே அப்போ தான் வரும் அவங்களுக்கும். ஸோ அதனால் முதல்ல எல்லாமே புட் இட் இன் பேப்பர்ஸ். அந்த பேப்பரில் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னெல்லாம் வருது அப்படின்னாக்கா, ஸ்கிரிப்ட் மேக்கிங் வருது, அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் வருது, அப்புறம் காஸ்டிங்கு அது வருது, அப்புறம் லொக்கேஷன்ஸ் என்ன அதுவும், இதெல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் டிசைட் ஆகிடும். நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னாக்கா, ஸ்டோரி முடிச்சிருவேன், ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் எப்படின்னாக்கா லொக்கேஷன் பார்த்துட்டு அப்புறம் தான் ஸ்க்ரீன் ப்ளேவே எழுதுவேன். இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறோன்னு தெரியும் போது வசனம் எழுதுறதும் சரி, காட்சி அமைக்கிறதும் சரி ஈஸியாக இருக்கும், கன்ஃபார்ம்டாக தெரியும். 100% இதுதான் யூஸ். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா வரும்னு சொல்கிறதுல 100% நல்லா வரும் அதில். ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறதே அதனால தான். எந்த இடத்துல எடுக்க போகிறோன்னே தெரியாமல், யார் கூட ஒர்க் பண்ண போகிறோமேன்னு தெரியாமல் போகிறது வந்து யோசிச்சு ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுலாம் இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். இல்லை, அது இஸ் நாட் அ குட் டெக்னீஷியன், அவ்வளோதான். நம்ம நேர்கள் பார்க்குறவங்க நிறைய யூடியூப்பில் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம பேசுகிறது வந்து எவ்வளோ முக்கியம்னா, இட் மே பி அ ஸ்மால் ஃபிலிம் ஆர் அ பிக் ஃபிலிம், அதெல்லாம் வேறு 5 நிமிஷம் படமாக இருந்தாலும் பேப்பரில் கையில் வச்சுக்கோ, அது ரொம்ப நல்லது. ஸோ நான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு இன்னொன்று என்னென்னா, பிஃபோர் சீன் ஆஃப்டர் சீன்லாம் எழுதுவேன் மேலேயே. இதுக்கு முன்னால் சீன் எது, இதுக்கு அடுத்த சீன் எதுன்ட்டு அந்த சீன் மேலேயும் சீன் முடியும் போது கீழே வந்து ஆஃப்டர் சீனுன்னு ஒரு பாக்ஸ் போட்டு எழுதியிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாமே ஒரே கண்டினியூஸாக எடுக்க மாட்டோம், 10 நாள் பொறுத்து இதை எடுப்போம். ஒன்று சிலது ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம், சிலது பண்ணாமல் இருப்போம். ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த சீன் பேப்பர் எடுத்தோம்னா தெரிஞ்சிடும், அந்த சீனுடைய கடைசி ஷாட் க்ளோஸ்அப்பில் முடிச்சிருங்க, அப்போ இந்த சீனை நான் வந்து லாங் ஷாட்டில் கூட
எடுக்கலான்றது எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இதையும் லாங்கில் எடுத்து அதையும் லாங் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே எடிட்டிங் ரூமில் போகும்போது ஜம்ப் ஆகுது, என்ன பண்ணலாம், நடுவில் வேறு ஏதாவது இந்த குழப்பம்லாம் வரும். அதுக்கு தான் எல்லாமே புட் இட் இன் பேப்பர்ஸ், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவேன். உங்கள் படத்துலேயே வந்துடுறேனே சத்தியத்தை தேடி, இந்த ஐ மீன் இட்ஸ் டீப் மூவி, நல்ல அப்ரோச்சில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க எல்லாம். அதில் ப்ரீ ப்ரொடக்ஷன் எப்படி யோசிச்சிங்க? அந்த அனுபவங்களில் நினச்சதா மாதிரியே வந்ததா, இல்லை நான் இது ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ணேன் பட் சுச்சுவேஷன் வரும்போது நான் இதை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி? அதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே வந்தது, சக்ஸஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த அளவுக்கு போவோம்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ ரீச் ஆகும் அப்படின்றது வந்து உண்மையாகவே நான் அதை எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அதோட இம்பேக்ட் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அதுலேயும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து என்னென்னா எல்லாமே முன்னாலேயே ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதில் ஆக்ட் பண்ணுற சாருஹாசன் வீட்டுக்கு போய் அவருக்கு வந்து கதையை சொல்லி அவர் அக்செப்டன்ஸு வாங்கிட்டு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து அவுட்டோரில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் அது அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு. அது ஏன்னா இது முழுக்க எஃபர்ட்ஸு, நம்ம வந்து சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. லொக்கேஷன் போய் பார்க்குற பர்ஸ்பெக்டிவே இட்ஸ் a different perspective. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் தட் ஹெல்ப்ஸ் யூ அவுட். மிக்க நன்றி ரமேஷ். ஏன்னா இதில் வந்து தாண்டி வந்து ஒரு நல்ல கதை வெளியே வரணும்னா ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி தான் நான் இதை ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ பி அ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், பட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கிரவுண்ட் ஃபவுண்டேஷன். நிறைய பேர் ஆர்டிஸ்டோட கோஆர்டினேஷன் பண்ணுறதே கிடையாது. அவங்களுக்கு அந்த கேரக்டரை சொல்லி, சில ஆர்டிஸ்ட்லாம் கேட்பாங்க, ஃபோன் பண்ணியே கேட்பான், கதை சொன்னதுக்கப்புறம் விடவே மாட்டான். திடீர்னு நைட் ஃபோன் பண்ணுவான், சார் நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டேன் சார், நான் ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சுக்கிட்டுமா சார். அவன் இன்வால்மெண்ட்டோடு இருப்பான். இதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ எங்களுக்கு சொல்லியிருந்தா அப்படின்னு. இப்போ நான்லாம் வந்து தெளிவாக முன்னாலேயே சொல்லிடுவேன், 3 மாதம் ஷூட்டிங் ஆகும், கண்டினியூட்டின்னு சொல்லக்கூடாது, தாடியை ஷேவ் பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். தப்பே இல்லை. அப்போ அவங்க இல்லை சார் நான் வேறு ஒரு சீரியலில் பண்ணுறேன், அங்கே வந்து எடுத்துடணும். அப்போ சரிப்பா நம்ம இன்னொரு முறை சந்திப்போம், நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், வேறு ஆர்டிஸ்ட் மாற்றுவேன். ஸோ ஃபவுண்டேஷனாக அகெயின் திருப்பியும் வருது, புட் இட் இன் பேப்பர் அண்ட் பிளான் யோர் ப்ரீ ப்ரொடக்ஷன் வெல். நல்ல நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தென் ஒரு நல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த தொகுப்பில் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கோயிங் பேக் டு த ஃபவுண்டேஷன், புட் இட் பேக் இன் பேப்பர். மிக்க நன்றி பிரதர் ரமேஷ். லெட்ஸ் சி another பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் மேக்கிங்கில் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். திஸ் இஸ் அவர் 5th எபிசோட் நினைக்கிறேன். ஐ திங்க் 6th இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு எபிசோடும் ஒரு பேக்கேஜாக நான் பார்க்குறேன். இந்த 10 பார்ட் சீரீஸில் இது ஒரு பேக்கேஜ். இது நெக்ஸ்ட் பேக்கேஜில் இன்னும் என்ன லேர்ன் பண்ணலான்னு நான் வெயிட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோடு சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.